நிஜமா பாடுறான்டா. வீதியில வீசி புட்டு போராடா அவ போராடா இந்த காதல நானு சொல்ல தேடாடா மனசு தேடாடா அது ஒன்ன மட்டும் தேடும் ஒன்ன பத்தி பாடும். தேங்க்யூடா தம்பி, தேங்க்யூடா. இந்த அன்பு போதுங்க, இந்த அன்பாலதான் ஆதி அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இப்படி அவரை அன்பா பசங்க எல்லாரும் சூழ்ந்து அவருடைய பாட்டை பாட சொல்லி கேட்டு வீடியோ எடுத்திருந்திருக்காங்க. அந்த வீடியோவை தான் ஆதி அவர்களே பகிர்ந்திருக்காரு. ட்ராக் லிஸ்ட்ல ஆட் பண்ணும் போல தெரியுது. போராடா பாட்டு கேக்குறாங்க அரண்மனையில இருந்து. நானே மறந்துட்டேன் அந்த பாட்டை. அவ்வளவு பிடிக்குமா? எங்க படம் பார்க்க வந்திருந்தீங்களா? என்ன படம்? எங்க படம்? காதலிக்க காதலிக்க உன்னை மட்டும் கேட்கிறேன் உந்தன் நெஞ்சில் எஞ்சி உள்ள அன்பை எதிர்பார்க்கிறேன் கண்ணடித்து கண்ணடித்து நீயும் போகும் வேளையில் எந்த நெஞ்சை உன்னிடமும் நானும் தொலைத்து விட்டேனே சிறுவாடி வீதியில வீசி புட்டு போராடா அவ போராடா. ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய நடிப்புல கடைசி உலக போர் அப்படின்ற திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த படம் இப்போ தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை பாக்குறதுக்காக இங்க சில பசங்க வந்திருக்காங்க. அப்போ பார்க்கிங் லாட்ல இவரை பார்த்த உடனே அண்ணே நீங்க அந்த பாட்டை மட்டும் பாடினீங்கன்னா போதும், நாங்க கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு போராடா பாட்டை கேட்டு இருந்திருக்காங்க. அட எங்க அப்பா, போராடா பாட்டை நானே மறந்துட்டேனேப்பா, நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு இந்த பசங்க பாடுறத கேட்டு அப்படியே பிரமிச்சு போயிருந்திருக்காரு. அட எவ்வளவு அழகா பாடுறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு இங்க வந்திருந்த எல்லாருக்கும் கை கொடுத்து கட்டி அணைச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்திருக்காரு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். எல்லாரும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றத இதன் மூலமா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. எஸ், அவருடைய சாங்ஸுக்குன்னு தனி ஃபேன்ஸ் பேஸே இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு இவர் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இந்த மாதிரியான அன்பான ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருக்காங்க. அப்படி இவருடைய பாட்டை ரசிச்சு கேட்டு அவர் முன்னாடியே பாடி காட்டியிருக்காங்க. அந்த வீடியோவை ஆதி அவர்களே பகிர்ந்திருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிக்கிலா விமல் ஆல்ரெடி பல பேருக்கு இவங்களை பிடிக்கும். இப்போ டீச்சர் அப்படின்ற ஒரு ரோலில் வந்துட்டாங்க. பல பேருடைய குட்டி வயசு காதல் நினைவுகள்லாம் அப்படி வந்துருச்சு. இன்னும் அவங்க மேலே அதிக பிரியம். நிக்கிலா விமல் அவர்களே அன்போடு மேடை கழிக்கிறோம். அழகிய லைலா வந்தது மாதிரி, பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது இன்னும் பெரிய விஷயம்.